महर सैला महर सैला महर सैला महर सैला ஹலோ சொல்லு மச்சி. என்னடி மல்லாக்க படுத்து நல்லா கொரட்டை விட்டு தூங்குற போல. வேற வேலை லீவுனாலே நம்மளுக்கு அதான வேலை. சரி சரி, நீ மல்லாக்க படுத்து உறங்குனதெல்லாம் போதும், எந்திரிச்சு கிளம்பு. இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கல்யாணம் இருக்கு, போயிட்டு வந்துடலாம். என்ன மச்சி நீ ஒரு லஞ்சுக்கு ஐடிசி கிராண்ட் ஷோலா, இல்லனா மால்ல காஸ்மெட்டிக்ஸ் ஷாப்பிங், அப்படியும் இல்லனா சும்மாவாத ஹேங் அவுட் பண்ணி விண்டோ ஷாப்பிங், அப்படி இல்லனா ஒரு குட்டி பர்த்டே பார்ட்டி இல்ல கெட் டுகெதர் பார்ட்டின்னு கூப்பிட்டுருந்தேன்னா டக்குன்னு ஒரு காக்கா குளியல போட்டுட்டு பட்டுன்னு வந்து அங்க நின்றுப்பேன். ஆனா நீ என்னடானா வயசான மாதிரி கல்யாணத்துக்குலாம் கூப்பிடுற. ஏது கல்யாணத்துக்குலாம் வயசானவங்க தான் போவாங்களா? இது என்னடி புது உருட்டா இருக்கு மச்சி. ஐ திங்க் நீ இன்னும் 2024 வரலன்னு நினைக்கிறேன். இன்னும் நீ 2023 தான் இருக்க. டக்குன்னு இந்த ஜெனரேஷன் அடாப்ட் பண்ணிக்கோ மச்சி. ஏண்டி 2024 ஆரம்பிச்சு 5 நாள் தாண்டி ஆகுது, அதுக்குள்ள என்னடி ட்ரெண்டையே மாத்திட்டீங்க மச்சி. இங்க பாரு, நல்ல ஐடியா சொல்றேன், கிளம்பி எங்க வீட்டுக்கு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சிக்கன் பிரியாணி குக் பண்ணி சாப்பிடலாம், ஓகேவா? ஆனா பாவோண்டி என் ஃப்ரெண்டு நூர்ஜஹான், நீ கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டா. ஆனா நீ என்னடானா இப்படி சொல்ற மச்சி. யாருக்கு கல்யாணம்னு சொன்ன? திரும்ப சொல்லு. என் ஃப்ரெண்டு நூர்ஜஹான் கடி. மர்க்கா சொல்லு. அதான்டி என் கூட ஸ்கூல்ல 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சானு நான் அடிக்கடி காலேஜ்ல சொல்லிட்டு இருப்பேன்ல, நூறுன்னு, அந்த பொண்ணுக்கு தான். பொடி பொடி இவளே, எடுத்தோடனே என் ஃப்ரெண்ட் நூர்ஜஹானுக்கு கல்யாணம் வந்துடுன்னு சொன்ன இந்நேரத்துக்கு நம்ம கல்யாண மண்டபத்திலே போய் நின்றுக்கலாம். அதை விட்டுட்டு இப்பதான் வளவளன்னு பேசிட்டு இருக்கா மச்சி. நம்மளுக்கு யாரு? நமக்கு நம்ம ஃப்ரெண்டு தான் முக்கியம். கிளம்பு மச்சி. புரிஞ்சிச்சுடி, புரிஞ்சிச்சு. நமக்கு ஃப்ரெண்டு முக்கியம் இல்ல, சோறு தான் முக்கியம், அதானே? அதேதான் மச்சி, சீக்கிரம் கிளம்பு. ரோஜா, என்னடி ஒரே செகண்ட்ல 4 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்ட மச்சி. யாரு? நம்ம நூறுக்கு கல்யாணம், பிரியாணி வர போடுவாங்க. இந்த சென்னை டிராபிக்ல வந்தனா சத்தியமா நான் ஊசி போன பிரியாணியை தான் சாப்பிடணும். அதான் காக்கா கிட்ட லிஃப்ட் கேட்டு பறந்து வந்துட்டேன். இரு, கிளம்பிட்டு வரேன். மச்சான் சொல்லு மச்சான். மச்சான் ஃப்ரீயா இருந்தீனா என் கூட கொஞ்சம் வாடா. எங்க அப்பா லோன் அமௌண்ட் கொடுத்து இன்னைக்கு தான் கடைசி தேதி, கட்டிட்டு வந்துருன்னு சொல்லிட்டாருடா. தனியா போக ஒரு மாதிரி இருக்கு, வாடா போயிட்டு வரலாம். ஐயோ மச்சான், மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு அம்மாக்கு ஹாஸ்பிட்டல்ல ஃபுல் பாடி செக்அப் இருக்கு, அதுக்காக அவங்கள கூட்டிட்டு போகணும் மச்சான். நம்ம இன்னொரு நாள் போலாமா? இல்லனா நீ மட்டும் போய் கட்டிட்டு வந்துடுறேன். டேய், போன வாரம் தானே அம்மாக்கு ஃபுல் பாடி செக்அப் பண்ணீங்க, என்ன அதுக்குள்ளே மறுபடியும் பண்றீங்க? ஐயோ மச்சான், அது போன வாரம் பண்ணது ஹாஃப் பாடிக்கு தான் மச்சான். மீதி உள்ள பாடிக்கு இன்னைக்கு தான் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டே அண்டா புள்ளிக, பொய்யா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அதுக்கு நீ இப்படியாடா பேசுவேன்? இரு, ஒரு ரூட்லயே உன்னை மடக்கிறேன். அப்படியா மச்சான்? சரிடா. எங்க அப்பா லோன் அமௌண்ட் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவா 5000 ரூபாய் கொடுத்து உனக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கோ, என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு கொடுத்தாரு. சரி, அதை வச்சு நானும் நீயும் தலப்பாக்கட்டியில பிரியாணி சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு அப்படியே லைட்டா பார்ட்டி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் உங்க அம்மாக்கு மீதி பாடி செக்அப் கூட்டிட்டு போகணும்னு சொன்னியே, நீ போ மச்சான். அந்த சுரேஷ் பையன் வெட்டியா தான் இருப்பான், நான் அவனை ஐயோ மச்சி, இருடா. சுரேஷா? அவெல்லாம் வேணாம் மச்சி, காசு ஆட்டையை போட்டாலும் போட்டுருவான். நானே வரேன். எங்க அம்மாக்கு மீதி பாடி செக்அப்க்கு இன்னொரு நாள் கூட அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அன்னைக்கு கூட்டிட்டு போய்க்கிறேன் மச்சான். எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு, நான் வந்துடுறேன். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்ல தான் நிக்கிறேன், வந்து சேரு. மச்சி, எனக்கு தெரிஞ்சு பிரியாணியை தம் போட்டு எடுத்து ஃபைனலா கிண்டுறாங்கன்னு நினைக்கிறேன் மச்சி. வாசம் ஆள தூக்குதுடி. ஏய் மூடிட்டு வாடி, அங்க என் ஃப்ரெண்டோட அம்மா அப்பாலாம் நிக்கிறாங்க, மானத்தை வாங்காத மச்சி. முடியலடி, மூக்கு வழியா தான் வாசம் போகுதுன்னு மூக்க மூடிக்கிட்டா காது வழியாலாம் வாசம் போகுது மச்சி. அம்மாடி வாங்க, நீ நம்ம நூரோட ஃப்ரெண்டு தானம்மா? ஸ்கூல்ல எல்லாம் ஒண்ணா படிச்சீங்களே? ஆமாங்கம்மா, நான் நூர்ஜஹான் ஃப்ரெண்டு தான். வாங்கம்மா, உள்ள வாங்க. ஏன் வெளியவே நின்னுட்டீங்க? அதோ வரங்கப்பா. உள்ள போங்கம்மா, உங்க ஃப்ரெண்டு உள்ளதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. சரிங்கம்மா. ஏய் வாடி போலாம். மச்சி மச்சி, கடைசி ஒரு வாட்டி. சீ, சோத்துக்கு செத்தவளா இருப்பா போல. தூ, வா போலாம். மச்சான், உங்க அப்பா சொன்ன வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுல, இப்ப நம்ம போலாம்ல? எங்க அப்பா சொன்ன வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு மச்சான். ஆனா நீ எங்க போலாமான்னு கேக்குற? டேய் உனக்கு எப்போதுமே விளையாட்டு தான்டா. உங்க அப்பா 5000 ரூபாய் கொடுத்திருக்காரு, மத்தியானம் சாப்பிட்டுட்டு நைட்டு பார்ட்டி எல்லாம் பண்ணலாம்னு சொன்ன. என்ன மறந்துட்டியா? சரி சரி, வண்டி எடு போலாம். மச்சான், அது வந்து என்னடா?
மச்சான் எங்க அப்பா என்ன நம்பி 5000 ரூபாய் இல்ல 5 ரூபா கூட கொடுக்க மாட்டாரு மச்சான். என்ன மன்னிச்சிடுடா, உன்னை வர வைக்கிறதுக்காக நான் போய் சொன்னேன் மச்சான். அட பாவி, நானே ஒரு ஃப்ராடு, எனக்கு மேல பெரிய ஃப்ராடா இருக்கியேடா. மச்சான் கோபப்படாத மச்சான். 50 ரூபா இருக்கு, டீ வடை ஏதாவது வாங்கி தரவா? டே வேணாம், செம்ம கொலவெறியில இருக்கேன், எதையாவது பேசி கேவலமா வாங்கி கட்டிட்டு போயிடாத சொல்லிட்டேன். மரியாதையா இப்ப வண்டி எடு, அப்படியே நீ கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு ஏதாவது தண்ணி லாரி வரும், போய் முன்னாடி விழுந்து செத்துரு. டேய் மச்சான் மச்சான் வண்டி நிப்பாட்டு. ஏண்டா நீ நிப்பாட்டு சொல்றேன். டேய் 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 எங்கடா நீ பாட்டுக்கு போற? மச்சான் அங்க பாருடா, மொய்தீன் பாய் வீட்டு கல்யாணம்டா, வா மச்சான் உள்ள போய் ஒரு கட்டு கட்டிட்டு வரலாம். டேய் யாருன்னே தெரியாத கல்யாணத்துக்கு எப்படிடா போக முடியும்? மாட்டணும், பீஸ் பீஸ் ஆக்கி நாளைக்கு பிரியாணிக்கு நம்மள யூஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் மாட்டாம நான் கூட்டிட்டு போறேன் மச்சான், நீ வந்தா மட்டும் போதும். தம்பி என்னப்பா உள்ள வாங்க. நீங்க பொண்ணு ஃப்ரெண்டா இல்ல மாப்பிள்ள ஃப்ரெண்டா தம்பி? அங்கிள் நீங்க யாரு? நான் உங்களை என் ஃப்ரெண்டு கூட பார்த்ததே இல்லையே. அப்ப நீங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா? நாங்க பொண்ணோட அம்மாப்பா தம்பி. ஐயோ அங்கிள், கடவுள் உங்களுக்கு மட்டும் மூளை கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுத்திருக்காரு அங்கிள். எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா அங்கிள், நாங்க தான் மாப்பிள்ளையோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி நீங்க தானே அது? மாப்பிள்ளை தம்பி உங்களை தான் தேடிட்டு இருக்காரு, எங்களை வெளியே நிக்க சொன்னாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா கையோட சேர்த்து கூட்டிட்டு வந்துருங்க என்கிட்டன்னு. வாங்க வாங்க போலாம். அங்கிள் உங்களுக்கு எதுக்கு சிரமம், நாங்களே போய்க்கிறோம். நீங்க வரவங்களெல்லாம் பாருங்க அங்கிள், வரவங்களை வரவேற்கலன்னா கோச்சுப்பாங்கல்ல, அதான் நாங்க போய்க்கிறோம் அங்கிள். அப்படியாப்பா போய்க்கிறீங்களா? சரிப்பா நீங்க பார்த்து உள்ள போங்க. சரிங்க அங்கிள், ரொம்ப நன்றி. உங்க தாடி கூட ரொம்ப நல்லா இருக்கு அங்கிள். ஆண்டி உங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க இப்ப உள்ள போறோம். டேய் வந்து தொலைடா. ஐயோ என் ஃப்ரெண்ட் எவ்வளவு அழகா இருக்கா மச்சி, அங்க பாரு என் ஃப்ரெண்ட் நூறு. அப்பா மேக்கப்ல பார்க்க அவ்வளவு அழகா இருக்கால. ஆமா மச்சி, நெய்யெல்லாம் ஊத்தி அதுல பஞ்சு போல இருக்கிற மட்டன் பீஸ போட்டு வதக்கி ஜீரக சம்பா அரிசியெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்கி தம் போட்டு எடுத்த மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கிறா மச்சி உன் ஃப்ரெண்டு. ஏன் மச்சி முறைக்கிற? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. மச்சி மூஞ்சியே தெரியாத ஒரு பொண்ணை போய் எவ்வளவு அழகா இருக்கா பாருடி என் ஃப்ரெண்டுன்னு நீ சொன்னதுக்கு நான் சொன்னது எவ்வளவோ பெட்டர் மச்சி. ஸோ வந்து தொலை, உன்னையெல்லாம் கூட்டிட்டு வந்ததுக்கு மூடிட்டு பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம் நானு. டே ஆதித்யா கூட்டத்தை பாத்தியா? மாட்டினா மட்டனு சிக்கனா சிக்கனு ஆக்கிடுவாங்கடா, வாடா ஓடிடலாம். டே கிறுக்கு பிடிச்சவனே, உனக்கு அறிவுன்றது இருக்கா இல்லையாடா? இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள தாண்டா நம்மளால ஈஸியா தப்பிக்க முடியும். கூட்டமே இல்லைன்னு வச்சுக்கோ, எல்லாரும் நம்மளே வரைச்சு பாப்பாங்க. இதுவே கூட்டமா இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்தோட கூட்டமாவே நம்ம ஓடிடலாம். ஆமால நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி வா கடகடன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். இந்த இடத்த காலி பண்ணாதான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கும். மச்சான் டேய் ஏன்டா கத்துற? அட என்னடா இது மொய்தீன் பாய்க்கு வந்த சோதனை. டேய் அப்பள கட்டு எடுத்துட்டு போறாங்கடா. மொய்தீன் பாய் வீட்டு கல்யாணத்துல வெஜிடேரியன் சாப்பாடா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல நீங்க மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீங்க யார்ட்டையுமே பேசாம திருன்னு முழிச்சுட்டே இருக்கீங்களே, நீங்க யாரு? நாங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் தான். மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸா? உங்க ரெண்டு பேர் பேர் என்ன? என் பேரு இந்திரன், அவன் பேரு ஆதித்யா. நான் குழந்தையில இருந்தே அவன் கூடயே தான் இருக்கேன், ஆனா இது வரைக்கும் உங்களை பார்த்தது இல்லையே. சார் குழந்தையா இருந்தா கூடையில தான் இருப்பாங்க, பின்ன நடந்துகிட்டா இருப்பாங்க. டேய் என்னடா சொல்ற, கூடையில இருப்பாங்களா? அது தொட்டில சொன்னேன் மச்சி, ஒரு ரைமிங்கா இருக்குமேனு. வாயம் மூடுறா, எங்க மாட்டி போமோன்னு நினைச்சு பார்த்து பேசிட்டு இருக்கேன். இப்ப இந்த காமெடி சென்ஸ் ரொம்ப முக்கியமோ? ப்ரோ நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவன் இப்படிதான் கொஞ்சம் துருன்னு பேசிட்டு இருப்பான். அப்புறம் நாங்க மாப்பிள்ளையோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன்ல இருந்ததுனால நீங்க எங்களை பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டீங்க. என்னது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா சார், நாங்க மாப்பிள்ளைய இன்னைக்கு தான் நேர்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஏன்னா நாங்க எப்போதும் ஆன்லைன்லயே தான் பேசிப்போம், அதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். சரி சரி என்னமோ சொல்றீங்க, ஒன்னும் புரியல. சரி போய் சாப்பிடுங்க போங்க. சார் இங்கெல்லாம் வெஜிடேரியன், ஒரே பேட் ஸ்மெல் அடிக்குது சார். நான்வெஜ்னு புனிதமான ஸ்மெல் வருமே, அந்த இடம் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் ட்ரை கட் பண்ணுங்க. மச்சி எனக்கு அப்பவே தெரிஞ்சுச்சுடா, பட்டை கிராம்பு வாசம் அந்த பக்கம் தான் அடிச்சுச்சு. வாடா மொய்தீன் பாயோட பிரியாணி சாப்பிட போலாம் வா. யார் இவங்க? பேச்சும் சரியில்லை மொழியும் சரியில்லை. கண்டுபிடிக்கிறேன். மச்சி இங்க பாரு, உன்னை நம்பிதான் வந்திருக்கேன். எது வச்சாலும் வேணான்னு மட்டும் சொல்லாம வாங்கி வச்சுக்கோ. அவங்க அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் என் இலையில தூக்கி வச்சிரு, நான் சாப்பிட்டுக்கிறேன்.
ஏண்டி உங்க வீட்ல நல்லா தானே சோறு போடுறாங்க, அப்புறம் ஏண்டி இன்னும் சோத்துக்கு செத்துட்டு இருக்க? என்னதான் வீட்ல போட்டாலும் இப்படி ஓசியில அதுவும் கல்யாண பிரியாணி மாதிரி வருமா மச்சி? ஏன் மச்சி என் ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்க மாட்டே நீ? நம்ம இலைய நோக்கி வந்துட்டாங்க. ரைட்டா, பிரெட் அல்வா, சிக்கன் 65, வாட்டர் பாட்டில். நீ அப்படிக்கா கொஞ்சம் ஓரமா போயிரு, நடுவுல தேவைப்படுவ அப்ப எடுத்துக்கிறேன். என்ன பிரியாணி வைக்காம நம்மள தாண்டி போயிட்டாரு? ஒருவேளை நம்மள பிடிக்கலையோ? என்ன என்ன இங்க பாருங்க, எங்களுக்கு பிரியாணி வைக்காம போறீங்கனே. அம்மா இங்க கொஞ்சம் பிரியாணி கம்மியா இருக்கு, நான் தேக்ஸால இருந்து எடுத்துட்டு வரேன். அப்புறம் உங்களுக்கு சோறு மட்டும் தான் வரும், பீஸ் வராது, பரவாயில்லையா? என்ன நீங்க பார்த்து பொறுமையா போய் எடுத்துட்டு வாங்கனே, நம்மளுக்கு சோறும் முக்கியம் பீஸும் முக்கியம். ரோஜா, நீ ஒரு விஷயம் நோட் பண்ணியா? அது எப்படிடி நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு சாப்பிட போனாலும் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களோட சாப்பாடு முடிஞ்சிருது? ஹே நிம்மதி, அது அப்படி எடுத்துக்க கூடாது. நமக்குன்னு புதுசா ஃப்ரெஷ்ஷா நிறைய பீஸோட எடுத்துட்டு வர போறாங்கன்னு நினைச்சுக்கோ. அப்பா ரோஜா, வயிறு ஃபுல்லா இருக்குடி, ஒரு அட்டி கூட எடுத்து வைக்க முடியல. இப்ப சீக்கிரமா அந்த ஐஸ்கிரீமை வர சாப்பிடணுமே, இல்லனா கரைஞ்ச 6 பாரி ஓடுமே. மச்சான் செம்ம சாப்பாடுறா. மச்சான் அந்த பொண்ணுங்களை பாரு எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு. ஆரஞ்சு கலர் வாவ், பிளாக் கலர் வாவ் வாவ் வாவ். நாங்க ஐஸ்கிரீம் சொன்னோம். So yummy, so tasty, just melting like a wow. So yummy, so tasty, just melting like a wow. Wow wow wow. என்னது? ஏ மேடம் முன்ன பின்ன ஐஸ்கிரீமே பார்த்தது இல்லையா? எல்லாம் ஓகே, அது எப்படி எங்க Dressக்கு மேட்சிங்கா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஓ அப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் Black கலர் ஐஸ்கிரீம் வச்சிருக்கிறதுனால எனக்கு நீங்கனும், இவன் ஆரஞ்சு கலர் ஐஸ்கிரீம் வச்சிருக்கிறதுனால அவனுக்கு அவங்களும்னு சொல்ல வரீங்களா? யா, இட் மேக்ஸ் a best pair. ஹலோ, என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? இவங்க அவங்களுக்கு, அவங்க இவங்களுக்குன்னு. ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் யார் வீடு? பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடா? நாங்க குடிசை வீடு. வா 2 பேரும் சேர்ந்து பங்களா கட்டலாம். ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும்? அண்ணா முஸ்தபா அண்ணா, ஏண்ணே எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டுட்டே இருக்கீங்க? டேய் என்னடா ஏதோ பேர் சொல்லிலாம் கூப்பிடுற? அவர் பேரு முஸ்தபாவா? தெரியல மச்சி, ஆனா எல்லா முஸ்லிம் வீட்லயும் கண்டிப்பா ஒரு முகமது ஒரு முஸ்தபாலாம் இருப்பான் மச்சி, அதை வச்சுதான் கூப்பிட்டேன். தம்பி, என் பேரு முஸ்தபான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? முகமது அடிக்கடி உங்களை பத்தி சொல்லியிருக்கானே, நீங்க ரொம்ப நல்ல கேரக்டர், எனக்கு அவர்னா ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்லாம் சொல்லுவானே, அதை வச்சு சொன்னேன். முகமதா? யாருப்பா அது? அதானே நம்ம மாப்பிள்ள முகமது. தம்பி, மாப்பிள்ள பேரு முகமது இல்லையே, அவன் பேரு ஷாஜஹான் ஆச்சே. அது நாங்க ஆன்லைன்ல பேசி போலனே, அதனால முகமதுன்னு தான் கூப்பிடுவோம். மச்சி போயிடலாம்ண்ணா, இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியல, வாட ஓடிடலாம். அண்ணே எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு, நாங்க போனோம். நீங்க ஷாஜஹான் என்கிற முகமது கிட்ட சொல்லிடுங்க நாங்க கிளம்பிட்டோன்னு. சரிப்பா. மச்சி வாடா. அண்ணே நாங்க போயிட்டு வரோண்ணே, ஃபாத்திமா அவ கேட்டதா சொல்லுங்க. மச்சி இது யாருடா? அதேதான் மச்சி, எல்லா முஸ்லிம் வீட்லயும் கண்டிப்பா ஒரு ஃபாத்திமா இருப்பாங்க. ஏன் பொண்டாட்டி பேரு இவனுங்களுக்கு எப்படி தெரியும்? பொறுக்கி பசங்க, இவனுங்களை எல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். ஹலோ மக்களே, நான் அனுஷா சுரேந்தர். எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் இன்னைக்கு இந்த சண்டே அலப்பறைகள் பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த பர்டிகுலர் டாபிக்கை சூஸ் பண்ணது நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் அண்ட் என்னோட ஸ்பெஷல் சப்ஸ்கிரைபர் வேற யாரும் இல்லைங்க, என்னோட ஹஸ்பண்ட் தான். ரொம்ப நாளாவே கேட்டுட்டே இருந்தாரு இந்த டாபிக் நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து நம்ம மக்கள் கொடுக்குற டாபிக்ஸா நான் சூஸ் பண்ணி போடுவேன்ட்டு ரொம்ப போடாமே இருந்தேன். ஆனா அவர் வந்து நானும் உங்களோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் தான், எனக்கும் உங்களோட வீடியோலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஐஸ் வச்சு என்ன போட வச்சுட்டாரு. தேங்க்யூ மிஸ்டர் சுரேந்தர், இந்த டாபிக்கை நீங்க சூஸ் பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 2 பசங்க வந்தாங்க இல்லையா, அது மாதிரி என் ஹஸ்பண்டும் அவங்களோட ஃப்ரெண்டும் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. யாருனே தெரியாத கல்யாணத்தில் போய் சாப்பிட்டுலாம் வந்திருக்காங்க, பர்டிகுலர்லி முஸ்லீம் கல்யாணத்தில். ஸோ அவர் அந்த எக்ஸாக்ட் சுச்சுவேஷன் சொல்லி இதை போட சொன்னார். இன்னும் நிறைய இருந்துச்சு, பட் எனக்கு டைம் இல்லை அதெல்லாம் எடிட் பண்ணி போட்டதுக்கு. ஸோ நிறைய கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். மக்களே, நீங்க யாராவது இது மாதிரி திருட்டுத்தனமான வேலைகள்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் நேமை மென்ஷன் பண்ணியே சொல்லுங்க, அவர் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லாம் படிப்பாரு. ஓகே, இன்னைக்கு January 7 நம்மளோட சப்ஸ்கிரைபரோட மருமகன் விபின் குட்டி இன்னைக்கு 2nd பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. சோ அவங்களுக்கு விஷ் பண்ணிடலாம். அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக விபின் குட்டிக்கு இனிய 2வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மஸ்தான போல